இஸ்ரவேலர். யார் சுத்த இருதயம் உள்ளவர்கள்? அப்ப கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப மூணாவது நான் சொல்றேன், யார் சுத்த இருதயம் உள்ளவர்கள், யார் அந்த இஸ்ரவேலர் அப்படின்னா, நாகும் புத்தகம், நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலங்களில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலங்களில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யாரு? நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அப்படின்னா என்னது? உனக்கு உன்னை சுத்தில ஆண்டவர் போட்டிருக்கிற கோட்டைக்குள்ள நுழைஞ்சு உன்னை யாரும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நீ நம்பி இருக்கிறது யார? கர்த்தரை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் நீங்க எல்லாம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பிக்கையா நீங்க கொண்டிருக்கீங்களா? நீங்க தான் இஸ்ரவேலர். உங்க இருதயம் தான் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அங்கேயும் இங்கேயும் நம்பிக்கையை அலைய விடாதீங்க, மறக்க விடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் நல்லது செய்வார். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எத்தனையோ காரியத்தை நம்பி நல்லது கிடைக்காம, நல்லது நடக்காம விரக்தியில இருக்கிறீங்க, மனசோர்வுல இருக்கீங்க, மன கவலையில இருக்கீங்க, உங்க வேதனை அதிகமா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடுங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். இன்னையிலிருந்து அல்லேலூயா. இன்னைக்கு காலையில 12 மணிக்கு இந்த வார்த்தையை நான் சபைக்கு வாசித்து சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். இன்னைக்கு அதனுடைய விரிவாக்கத்தை சொல்றேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கணும்? அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாரு, ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க. அதே சமயம் நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு காத்திருக்கிறவர்களாகவும் அவரை தேடுகிறவர்களாகவும் இருப்பீங்கன்னா நீங்க தான் யாரு? இஸ்ரவேலர், சுத்த இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்க அவரை தேட 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 உங்க இருதயம் சுத்தமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் நல்லவரா இருப்பார். ஆமென். நீங்க அவரை விட்டு விலகி 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 போனா, அவர் முகம் உங்களுக்கு விரோதமா திரும்பிடுச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. நான் சொல்றேன், உலகத்துல நீ எந்த மூலையில வேணாலும் உட்காரு. சங்கீதம் 139 என்ன படிக்கிறோம்? படிங்க. சங்கீதம் 139 ஒன்னுங்க இருந்து படிங்க. பைபிள் மைக் எடுத்து படிக்கலாமா? மைக்கு 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 மைக்குன்னு சொல்லணுமா? நான் நீர் என்ன, அதை சத்தமா கொஞ்சம் ஊக்கமா படிங்க. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கூட அவர் அறிந்திருக்கிறாராம். நான் நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் என்னை சுத்தி தான் இருக்காரு. ஆனா எனக்கு தான் தெரியல. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எந்த வழியில போறேன், எந்த வழியில வரேன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என் நாட்கள நான் சொல்ல போற யோசிச்சு சொல்ல போற வார்த்தையெல்லாம் அறிந்திருக்கிறீர்.
படி. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போகவே முடியாது. நம்ம சொல்லி அவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கேயும் ஓட முடியாது. நான் வானத்திற்கு ஏறினாலும் பாருங்க, நீ வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். அங்கே இருக்கிற. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் பூமியை தோண்டிட்டு போய் பாதாளத்துல நரகத்துல நீ படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும். விடியற் காலத்து செட்டை என்னன்னா அதிகாலையில் எழுந்து அந்த உணர்ச்சியோட அந்த பலத்தோட நம்ம போய் கடலுக்கு அடியில படுத்துக்கிட்டாலும் படிமா. சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் கை ஆண்டவருடைய கை வந்துருது. உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இப்ப என்ன சொல்றேன்னா, நீ என் நன்மைக்கு தப்பிச்சு, என் சிந்தைக்கு தப்பிச்சு, என் கைக்கு தப்பிச்சு எதையும் போகவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வேணா ஓடலாம், ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் சிஸ்டத்தை பூரா நமக்கு ஆண்டவர் தன்னிட்ட வச்சிருக்க. நம்ம சிஸ்டம் பூரா எங்க இருக்கு? பேசப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கிற ஆண்டவரை நம்ம விட்டு ஓடலாமா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? அல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ரெண்டு காரியம் செய்யுங்க. ஒண்ணு, அவர் செய்யட்டோம்னு காத்துருங்க. கர்த்தர் கருத்துல உங்க பாரத்தை கொடுத்துட்டு அவர் செய்யட்டோம்னு காத்துருங்க. ரெண்டாவது, வாரவானில டெய்லி அவரை தேடுறதுக்கு மறந்துறாரு. அவருடைய பாதத்துல விழுந்து அவரை வணங்குறதுக்கு, அவரிடத்துல ஜெபிப்பதற்கு, அவரிடத்துல உங்க விண்ணப்பங்களை சொல்ல, அவரிடத்துல உங்க கஷ்டங்களை சொல்ல மறக்காது. இந்த ரெண்டாம் மாத்திரம் நீங்க செய்ய, கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, நாலாவது, யார் இஸ்ரவேலர்? யார் சுத்த இருதயம் உள்ளவர்கள்? சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அப்ப என்ன எழுதியிருக்குன்னா, ஆண்டவரே நீ நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற. சொல்ல முடியுதா? நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும்? உங்க கஷ்டத்துக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 15:15 சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. ஐயா நிமிடம். அப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தான், எந்த ஒரு விஷயத்துக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தான் இஸ்ரவேலர். அவர்கள் தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு 1000 மணி தெரியும், 1000 பேர் தெரியும், எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும், ஊர் தலைவரை தெரியும், எனக்கு பெரிய நாட்டாமையை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும் போனா இருக்கிறதுல சீனியர் வைக்கிறது தெரியும்னா சீன் போட்டு ஆக்கி விட்டுருவான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நல்லவர் மாத்திரம் இல்ல, மன்னிக்கிறவரா இருக்கிறார். நாம செய்த தவறுகளை எல்லாம் மன்னிப்பார்.
நம்முடைய குறை குற்றங்களை எல்லாம் மன்னிப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா தூசி கரை எல்லாத்தையும் தட்டி தொடச்சி நம்மளை கழுவி சுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. மன்னிக்கிறவர்கள் அவர்கள் மேல் கிருபை மிகுந்தவருமாய் மிகுதியான கிருபை கற்றுக் கொடுப்பார். மூட்டை மூட்டையா நமக்கு கிருபைகள் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இதான் நடக்கும். இதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. இதுதான் வாக்குத்தத்தம். இந்த செப்டம்பர் மாதத்துல வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்க இஸ்ரவேலரா இருங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். இந்த மாசத்துல அவர் நல்லவர்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க, அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 143:10. 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை திரும்ப படிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். போதும். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன், எனக்கு போதிங்க. நீர் மாத்திரமே எனக்கு தேவன் என்று யார் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே சுத்த இருதயம் உள்ளவங்க. அல்லேலூயா. உலகத்துல நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் நம்ம மன்னிச்சு அவர் நமக்கு நல்லவரா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியில நடத்துவார். நம்ம ஒரு வழியில போய் இருந்திருக்கலாம், இல்லப்பா அந்த வழியில போற தப்பு, இப்படி வாட கூட்டிட்டு வந்து நல்ல வழியில ஆண்டவர் நடத்தி செம்மையான பாதையில கொண்டு போய் நம்ம அருமையா சேர்ப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்க செய்ய வேண்டியது என்ன? உமக்கு பிரியமானது எனக்கு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். சொல்லுங்க, நீரே என் தேவன். சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு நிறைய தெய்வம் இருக்கும் போல. சொல்லுங்க, நீரே. சத்தமா ஒன்னா சொல்லுங்க, நீரே. வெரி குட். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல
தேவன் நல்லவராகவே இருப்பார். எல்லாரும் எனக்கு நீங்க நல்லவராகவே இருங்க பாரு. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நல்லவர், 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 நல்லவர். தேவனே அப்பா ஸ்தோத்திரம். இன்னுமாக ஆண்டவரே அப்பா சமயத்தில் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க நல்லவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரையா. சுத்த இருதயங்களை இஸ்ரவேலர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறேன் தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபத்திரம் அதை அப்பா அந்த வார்த்தை கேட்ட உபத்திரக்கும் ஆண்டவரே நீங்க நல்லவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு நல்லவராக இருக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவரே நீ நல்லவருங்கிறத ஆண்டவரே ஒவ்வொருத்தரே ருசி பார்க்க வைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நான் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரே ஆண்டவரே ஏசாப்பா கூடியிருந்த ஒவ்வொருத்தரே ஆண்டவரே நீங்க தனியா பேசுறாங்க கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த மாதம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவரே ருசியுள்ள மாதமாக இருக்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லாருமே ருசிக்க பார்க்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஏசாப்பா நாடுவத சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரை தனியா பேர்பா தொட்ட ஆசீர்வதிக்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஏற்கனவே அந்த சபை வளர்ந்து பெருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்த தாசனை ஆண்டவரே இன்னும் எடுத்து வளமையா பயன்படுத்துங்க, கிரியை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.